வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையே உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. மகரிஷி அவர்களின் வாழ்க்கை மலர்கள் புத்தகத்திலிருந்து நாளொரு நற்சிந்தனையாக செப்டம்பர் 5ஆம் தேதியான இன்று யந்திரம் தந்திரம் என்ற தலைப்பை பற்றி சிந்தனை செய்ய உள்ளோம். ஓர்மையும் கூர்மையும் வேகமும் வலிமையும் கூட பெற்ற மனதில் ஒரு குணத்தையோ ஒரு சக்தியையோ ஒரு உருவத்தையோ கற்பனை செய்து கொண்டு அதனால் வரும் வேறுபாட்டை தன் உயிராற்றலிலே உணர்வது எந்திரம். இதுவே உயிர்கலப்பு. அந்த நிலையில் வாழ்வின் நலத்திற்கும் செம்மைக்கும் உயர்வுக்கும் லட்சியத்திற்குமான சங்கல்பங்களை தேர்ந்தெடுத்து அதனை திரும்ப திரும்ப மனதில் சுழல விடுகிறோம். இதுவே தந்திரம். எந்திரத்தை வாழ்வின் பயனாக்கி கொள்ளல்தான் தந்திரம். பக்தி மார்க்கத்தில் இதை வேண்டுதல், அதாவது பிரேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. மனம் குவிதலை பக்தி மார்க்கத்தில் மந்திரம் என்றும் தோத்திரத்தை பக்தி மார்க்கத்தில் எந்திரம் என்றும் சொல்லலாம். நவகிரக தவத்தின் அவற்றின் குணங்களை எண்ணுகிறோம், அவற்றோடு உயிர்கலப்பு பெறுகிறோம். இதுவே எந்திரம். வாழ்க்கை நலத்திற்கும் அவற்றின் ஆற்றல் பயனாகும் என்று சங்கல்பம் செய்து கொள்கிறோம். இது தந்திரம். இதே மந்திர தந்திர எந்திர சடங்கு சம்பிரதாயமாக செய்தால் அது ஹோமம், வேள்வி எனப்படுகிறது. பொருள் தெரிந்து முறை தெரிந்து பயன் வரும் வழி தெரிந்து அறிவுபூர்வமாக செய்வது தவம். இப்போ சுவாமிஜி அவர்கள் சொல்கிற இங்கே கருத்து மந்திரம் எந்திரம் தந்திரம் அப்படின்றது பார்த்திங்கன்னா, ஒரு மந்திரத்தை நாம் திரும்ப திரும்ப உச்சாடனம் செய்யும் போது அது தந்திரமாக மாறப்படுகிறது அப்படின்றாங்க. இங்கே எந்திரமாக இருப்பது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம உடலே ஒரு எந்திரமாக கொள்ளலாம். இந்த உடலுக்குள்ளாக உயிர் இருக்குது, மனம் இருக்குது. ஆக இந்த உடலுக்குள்ளாக இருக்கிற இந்த உயிரையும் மனதையும் அறிவையும் நம்ம செம்மைப்படுத்துவதற்காக இந்த மந்திரங்கள் நமக்கு உதவியாக இருக்கிறது அப்படின்றாங்க. நம்மளோட உடலில் சக்கரங்கள், ஒவ்வொரு சக்கரத்திற்கும் ஒவ்வொரு ஒலி அதிர்வுகளை உண்டப்படுத்தி அந்த சக்கரங்களை நன்கு இயங்குவதற்கு உதவியாக இருப்பது இந்த மந்திரங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம முன்னோர்கள் நமக்கு சோஸ்திரங்கள் எல்லாம் உருவாக்கி கொடுத்துருக்காங்க பக்தி மார்க்கத்தில். அப்போ அந்த மந்திரங்களை நாம் திரும்ப திரும்ப உச்சாடனம் பண்ணும்போதுக்கு அதற்கான ஒலி அதிர்வுகள் ஏற்பட்டு ஒவ்வொரு இதற்குமே ஒவ்வொரு தனி சக்தி உண்டு. ஒலி அலைகளுக்குமே கிட்டத்தட்ட 50 ஒலி எழுத்துக்கள் மூலமாக நாம் உச்சரிப்புகளை செய்கிறோம். அதாவது ஒவ்வொரு ஒலிக்குமே ஜீவகாந்தத்தில் ஒவ்வொரு முறையும் இயக்கும் தன்மை உள்ளது அப்படின்னு சொல்லலாம். ஒரு எழுத்தோடு இன்னொரு எழுத்து சேரும்போது அந்த கூட்டுத்தன்மைக்கேற்ப ஒலியின் தன்மைகள் விளைவுகள் மாறும். இதையே நம்ம முன்னோர்கள் தனி எழுத்துக்களாலும் கூட்டு எழுத்துக்களாலும் நல்ல விளைவுகளையும் தீய விளைவுகளையும் கணக்கெடுத்து சோஸ்திரங்களை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார்கள். இந்த முறையில் ஒரு மனிதன் செய்யும்போது, சோஸ்திரங்களை செய்யும்போது அவன் எதிர்பார்க்கும் பொருள், புகழ், அதிகாரம், புலனின்பம், நட்பு இவையெல்லாம் எந்தெந்த ஒலி அலைகள் எவ்வாறு எழுப்பினால் என்னென்ன விளைவுகள் கிடைக்கும் என்பதையே உணர்ந்து அவர்கள் மந்திரங்கள் என்று உருவாக்கி வைத்தார்கள். இதை தெளிவான சங்கல்பத்தோடு நம்ம பல தடவை திரும்ப திரும்ப சொல்லும்போது நம்ம அறிவாட்சி தரத்தின் மேன்மை ஏற்படுத்தி கொள்ள இதை நமக்கு உதவும் போது இதை தந்திரம் என்று சொல்கிறோம். இங்கே பார்க்கும்போது பொருள் பற்று மக்கள் பற்று உடையவர்களுக்கு அவர்களுடைய விருப்பங்கள் வெற்றி பெற எந்திரம் மந்திரம் தந்திரம் இவை சிலை வணக்கங்கள் என்ற முறையில் அடங்கியுள்ளதால் அத்துறையில் விருப்பம் உள்ளவர்கள் சிலை வணக்கம் என்ற முறையிலே செய்கிறார்கள். இது பக்தி மார்க்கத்தில் இருக்குது. இறை உணர்வு பெற்றவர்களாக நமக்கு இந்த சடங்கு முறைகள் தேவையற்றதாக விடுகிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போ பழங்காலத்தில் சுவாமி சொல்கிற மாதிரி பூஜை புனஸ்காரங்கள் இதெல்லாம் செய்தார்கள் அப்படின்னா மனிதனை நல்வழிப்படுத்துவதற்காக அவர்கள் ஏற்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த பூஜை முறைகளின் மூலமாக மனதை ஒருமுகப்படுத்துகிறோம். அப்போ மனம் என்பது என்ன? உயிராற்றல் ஜீவகாந்த ஆற்றலாக மூளை செல்கள் வழியாக செலவாகும் நிலைக்கு தான் நம்ம மனம் அப்படின்னு சொல்கிறோம். ஆக அந்த மனதை திசை திருப்பி வெளிப்புறமாக செல்லாமல் உள்புறமாக தன் உயிரின் மேலேயே நிலைக்க செய்வது தான் தவம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த தவம் செய்ய செய்ய மனதுக்கு வலிமையும் திறமையும் வல்லமையும் பெருகும். அப்போ ஓர்மை கூர்மை நேர்மை சீர்மை அப்படின்ற குணங்கள் எல்லாம் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அப்போ பக்தி மார்க்கத்தில் உருவத்தை வழிபாடு செய்யும்போது அங்கே நம்ம லட்சுமிகளை சொல்கிறோம், அஷ்டலட்சுமிகள் சொல்கிறோம். தைரியலட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமின்னு சொல்கிறோம். அப்போ அத்தனையும் உருவங்களை கற்பனை செய்யும்போது அவன் அதே திரும்ப திரும்ப வணங்கும்போது அந்த ஆற்றல் அவனுக்கு வருகிறது அப்படின்னு சொல்லலாம். ஆக இந்த மந்திரங்களை உச்சாடனம் செய்யும் போது
அவனுக்கு அந்த ஒளி அதிர்வுகள் தன்னுடைய உடலிலேயே மாற்றங்களை உருவாக்கும். அப்போ எந்திரம் தந்திரம் மந்திரம் என்பது இந்த உலகையே ஆட்சி செய்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்கிறோம். இப்போ சுவாமிஜி நமக்கு அழகான சங்கல்பங்களை கொடுத்துருக்கார். நம்ம தவம் முடிச்ச உடனே உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம்னு சொல்கிறோம். பெற்று ஓங்கி வாழ்வோமாகன்னு சொல்கிறோம். உடல் நலம்னு சொல்கிறது இங்கே சூரியன் சந்திரன் ரெண்டுமே இதாக இருக்குது. அதில் சூரியனோட இதில் எலும்புகளோட தொடர்புடையது, சந்திரன்லேருந்து வர்றது நம்ம ரத்தத்தோட தொடர்புடையது. நீல ஆயுள்னு சொல்லும்போது சனி, அது நம்ம நரம்புகளோட தொடர்புடையது. நிறை செல்வம்னு சொல்லும்போது செவ்வாய், சுக்கிரன், ராகு, புதன், இப்போ இந்த கிரகங்களோட தொடர்புடையதுன்னு சொல்லலாம். அப்போ உயர் புகழை கொடுப்பது குரு. அப்போ குரு நம்ம மூளையோட தொடர்புடையதுன்னு சொல்கிறோம். அப்போ மெயின் ஞானம் கேது அப்படின்றது சொல்லலாம். அப்போ இந்த கேது ஆன்மீகவாதி, ஆன்மீக துறையில் இருப்பவங்களுக்கு பொருள் துறையில் நாட்டம் இருக்காது, அவங்க பற்றற்ற நிலையில் இருப்பாங்க. அப்போ அந்த கேது பொருள் துறையில் நாட்டம் இல்லாமல் இருப்பதற்காக இது கேது உதவுது அப்படின்றாங்க. அப்போ நம்ம இந்த சங்கல்பத்தை சொல்ல 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 நம்மை அறியாமையே பஞ்சபூத நவகிரகத்தை செய்த நிலைக்கு கூட ஒப்பாகலாம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில் நம்ம சொல்லும்போது ஒவ்வொரு வார்த்தைகளையும் உச்சரிக்கும் போதும் அந்த சங்கல்பத்தை திரும்ப 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 நம்ம சொல்லும் போதும் அதை நம்ம இயல்பான நிலையில் சொல்லாமல் சக்திகள நிலையில் இருந்தோ அல்லது துரிய நிலையில் இருந்தோ சொல்லும்போது அதிலிருந்து வர்ற சக்தியும் ஆற்றலும் நமக்கு ஏற்புடையதாக மாறி நமக்கு தேவையான அத்தனை செல்வங்களையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். சுவாமிஜி நமக்கு அழகாக வடிவமைச்சு கொடுத்துருக்கிற இதை சங்கல்பத்தை நாம் அனுதினமும் சொல்ல நம்ம பஞ்சபூத நவகிரகத்தை தினமும் செய்வதற்கு ஒப்பாகும். கிரகங்களிலிருந்து வரும் ஆற்றல் நம்மளால் ஏற்க முடியும் போது அது நமக்கு இன்பமாகவும், ஏற்றுக்கொள்ள முடியாத போது உடலில் துன்பமாகவும் நம்ம உணர்கிறோம். அப்போ இந்த கிரகத்திலிருந்து வர இது எனக்கு சனி தசை நடக்குது, எனக்கு துன்பம் தருதுன்னு சொல்கிறோம். ஆனால் அது கிடையாது. நம்மளுடைய கர்மா பலன், நம்ம ஊழ்வினை பயனாக தான் நம்ம மனிதனாக பிறந்திருக்கோம். என்னோட பிறவியிலிருந்து நான் என்னோட ஆன்மாவை தூய்மை செய்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த இறைநிலையிலிருந்து வர சக்தி, இந்த பிரபஞ்சத்திலிருந்து வர பஞ்சபூதங்களிலிருந்து வர சக்தி என்னுடையதாக மாற்றிக்கிறதுக்காக தான், அதனோட நான் உயிர் கலப்பு பெறணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சங்கல்பம்ன்ற முறையே சாமி சொல்கிறார். அப்போ இந்த மந்திர உச்சாடனங்கள் மூலமாக இந்த உடலை ஒரு எந்திரமாக கருவி இந்த உடலுக்குள்ளாக இருக்க அந்த காந்த ஆற்றலை, ஜீவகாந்த ஆற்றலை பிரபஞ்சத்தில் இருக்கிற வான்காந்த ஆற்றலோடு இணைத்து நாம் ஒவ்வொரு முறையும் இணைத்து நம்ம தவம் செய்ய 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 நமக்கு ஆற்றல் கிடைக்கும். இப்போ ஒரு கண்ணாடி இருக்குது, அந்த கண்ணாடியை சூரிய வெளிச்சத்தில் வச்சோன்னா அது கீழே ஒரு துணியோ இல்லை ஒரு பேப்பரோ வச்சா எரியாது. ஆனால் அது செறிவூட்டப்பட்ட ஒரு கண்ணாடியாக இருந்து ஒரு ஆடியாக இருந்தால் அந்த இடத்துல நம்ம இது பண்ணும்போது சூரிய வெளிச்சத்துக்கு நேரம் வைக்கும்போது அந்த சூரிய கிரகங்களை குவித்து அது அந்த கீழே வச்சிருக்கிற அந்த துணியவோ இல்லையோ ஒரு பொருளையோ எரிக்கக்கூடிய தன்மைக்கு உருவாயிடுது இல்லையா? அந்தளவுக்கு குவிக்கப்பட்ட ஆற்றல் நம்மக்கிட்டையும் இருக்குது. நம்ம மனதை கொண்டு அந்த ஆற்றலை நாம் உணரும் போது நம்ம எண்ணியதெல்லாம் நடக்கும். எது நடக்குமோ அதை மட்டும்தான் நம்ம நினைப்போம். அப்போ அந்த நிலைக்கு அறிவாட்சி தரம் உயரும் அப்படின்னு சொல்லும்போது எந்திரமாக இருக்கும் இந்த உடலை அந்த மந்திர சக்தியின் மூலமாக, மந்திர உச்சாடனங்கள் மூலியமாக, சொற்களின் மூலமாக ஒளி அதிர்வுகளை ஏற்படுத்தி நம்மை காத்து கொள்ளும்போது நமக்கு இறையாற்றலும் குருவாற்றலும் நமக்கு கிடைத்து நம்ம வாழ்வின் நோக்கமாக நம்ம இறைநிலையை அடைய இந்த மந்திரங்கள் நமக்கு உதவியாக இருக்கும். அதற்கு அதை எல்லாம் நம்ம அமல்படுத்துவது தான் இந்த தந்திரம் என்ற ஒரு வார்த்தை. எந்திரம் தந்திரம் மந்திரம் இது மூன்றுமே நமக்கு அத்தியாவசியமான ஒன்று. அதை வாழ்வில் கடைபிடித்து நாம் அனுதினமும் இந்த சங்கல்பத்தை சொல்லும்போது மனம் அமைதியான நிலை இருக்கும். தவம் என்பது ஒரு பற்றற்ற நிலையில் இருக்கும் இறை வழிபாடு தான் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அங்கே எந்தவித ஒரு வேண்டுதலும் இருக்கக்கூடாது. அப்போ நம்ம படைத்த இறைவனுக்கு நம்ம எந்த காலத்தில் என்ன கொடுக்கணும்னு தெரியும். அதே நிலையில் நாம் இறைவனை அனுதினமும் நினைத்து அந்த பிரபஞ்சத்தோடு நம்ம உயிர்கலப்பு செய்யும்போது பிரபஞ்சம் நமக்கு தேவையானதை கொடுப்போம். எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த இறைநிலைக்கும் யூடியூப் சேனலுக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.